திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு உண்டான அதிபதி ராகு பகவான். ராகு பகவான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரம்மாண்டம். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றி. ஓகே. ஸோ திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் ராகு பகவான். ஸோ ராகு பகவான் நம்ம ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவோம்? பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு பகவான் சொல்லுவோம் இல்லையா? இதுவே ஒரு மிகைப்படுத்துதல், எக்ஸ்பேண்ட் பண்றது, பெரிதுபடுத்துதல், இதெல்லாம் ராகு பகவான் தான். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்டார்டட் ஃப்ரம் 2G, அப்புறம் 3G ஆயிடுச்சு, அப்புறம் 4G ஆயிடுச்சு, இப்போ 5G ஆயிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னாலஜி ரிலேட்டட், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்டேட்டு அதெல்லாம் ராகு பகவான் தான். ஸோ நான் இந்த டெக்னாலஜி எனக்கு ஒரு வசமாகணும், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் எனக்கு நல்லா வரணும், அதில் நான் ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணீங்க, உங்களுக்கு இது கண்டிப்பாக சாத்தியமாகும். இப்போ இந்த லேட்டஸ்ட் மொபைல், லேப்டாப், டிவி என்னெல்லாம் லேட்டஸ்ட் அப்டேஷன் இருக்கோ அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் இதுக்கு இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை தான். ஸோ இந்த திருவாதிரை நட்சத்திரம் நீங்கள் பலப்படுத்தணும் முதல்ல இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டட், இந்த மொபைல், லேப்டாப், டிவி, அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிக நற்பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம அதிவேகமாக இயங்கும் அந்த ஃப்ளைட், ஹெலிகாப்டர், ராக்கெட் அதெல்லாம் ராகு பகவான் தான். ஸோ இந்த செக்டார்ல எல்லாம் எனக்கு ஒரு ஜாப் வேணும், இப்போ நான் ஒரு பைலட் ஆகணும், இல்லை ஹெலிகாப்டர் நான் ஓட்டணும், இதில் இந்த ராக்கெட் இதில் இருக்காங்க இல்லையா வீராங்கனைகள் எல்லாம், சுனிதா வில்லியம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செக்டார்லாம் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராகு பகவான் நட்சத்திரங்களை இயக்குவதன் மூலம் இதெல்லாம் நீங்கள் இந்த துறைகளில் வெற்றி பெறலாம், சாதிக்கலாம். ராகு பகவான் வெளிநாடுக்கு உண்டான கிரகம். நான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன், எனக்கு இப்போ ஃபாரின் சான்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ராகு பகவான் நட்சத்திரங்களை பூஸ்ட் பண்ணுவதன் மூலம் வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ராகு பகவானாலே இந்த மாந்திரிகம், மாந்திரிகத்துக்கு உண்டான கிரகமே ராகு பகவான் தான். மாந்திரிகம், இந்த பில்லி சூனியம், ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த தாயத்தை எல்லாம் கட்டுறது, இதெல்லாம் ராகு பகவான். இந்த ராகு பகவான் பலமா இருக்கிறவங்களும் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்த மாந்திரிகத்துல ஒரு சாதனை பண்ணணும், இந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாம் அந்த செக்டார்ல அந்த வகையில உங்களுக்கு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தை பலப்படுத்துவதன் மூலம் நீங்க உங்களோட இது ரெக்குவயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும். அரசியலுக்கு கூட ராகு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். அரசியல்னா என்ன பண்ணுவோம்? அரசியல்ல மிரட்டல் இல்லாம நம்ம ஒருத்தர் அரசியல்ல வர சாதிக்க முடியுமா? ஸோ இந்த ராகுங்கிறவர் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாத ஒரு கிரகம். ஸோ அரசியல்ல சக்சஸ் ஆகணும்னா சூரியன் பகவானோட சேர்ந்து ராகு பகவானும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்க நட்சத்திரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அரசியல்ல சூரியன் நட்சத்திரத்தை சேர்த்து ராகு பகவான் நட்சத்திரத்தையும் நீங்க பலப்படுத்தினா அரசியல்ல நீங்க டாப்பா ஜெயிக்கலாம். இப்போ நம்ம திருவாதிரை நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் இதோட வழிபட வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர், சிதம்பரம் தில்லை நடராஜர். இதோட உணவு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம், மாதுளைப்பழ உணவு. இதோட விருட்சம் செங்கருக்கா, செங்கருக்காவோட மரம் நீங்க வளர்க்கலாம். இதோட வேறு வைத்து நீங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு பூஜை பண்ணலாம். இதோட விலங்கு ஆண் நாய். ஸோ திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஆண் நாய்க்கு நீங்க உணவிடலாம். இதோட இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், இந்த சாஃப்ட்வேர் சென்டர், இல்லை பெரிய பெரிய சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கம்பெனிஸ், அது ஏர்போர்ட்டு, பாம்பு புத்து. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பலமாக இயங்கி ராகுவின் காரங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பஸ்மாயதாய வித்மஹே, ஓம் பஸ்மாயதாய வித்மஹே, தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமஹி, தீஷ்ண தம்ஷ்ட்ராய தீமஹி, தன்னோ சிவ பிரச்சோதயாத், தன்னோ சிவ பிரச்சோதயாத்.
ஸோ இது காயத்ரி மந்திரம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம். அடுத்த நம்ம பார்க்க போற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் வந்து இதோட வழிபடும் தெய்வம் லட்சுமி நரசிம்மர். ஸோ நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் சுவாதி நட்சத்திரம் நல்லா பலமாக இயங்கும். அதோட உணவு வந்து தேன். இதோட விருட்சம் வந்து மருது. மருது மரம் வளர்க்கலாம், இல்லை மருது வேறு வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இதோட விலங்கு வந்து ஆண் எருமை. ஆண் எருமை நீங்கள் வளர்க்கலாம். ஆண் எருமைக்கு உணவு கொடுக்கலாம். இதோட இருப்பிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்க், பீச், அப்புறம் இந்த பார், பப் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பியூட்டி பார்லர், அப்புறம் இந்த மசாஜ் சென்டர், அந்த மாதிரி இடங்கள், என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ், அதெல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரோட இருப்பிடங்கள். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் பவன புருஷாய வித்மகே சகசிரமூர்த்தையே தீமகி தன்னோ வாயு பிரச்சோதயாத். இன்னொரு வாட்டி ரீட் பண்றேன். ஓம் பவன புருஷாய வித்மகே சகசிரமூர்த்தையே தீமகி தன்னோ வாயு பிரச்சோதயாத். இது சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் எல்லாம் நீங்க குறைந்தது 7 முறை நீங்க சொல்லணும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் யம தர்மன். ஸோ யம தர்மன் வழிபாடு. இப்போ யம தர்மன் கோயில் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல இருக்கு. ஸ்ரீவாஞ்சியம், நிறைய இடத்துல யம தர்மன் கோவிலாம் இருக்கு. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அடுத்தது இதோட உணவு வந்து கருப்பு திராட்சை. இதோட விருட்சம் வந்து ராமர் சீதா மரம். இந்த சீத்தாப்பழத்திலே இன்னொரு வெரைட்டி வந்து ராமர் சீதா. ஸோ அதோட மரம் நீங்கள் வளர்க்கலாம். அடுத்ததாக இதோட விலங்கு வந்து கருப்பு பெண் குதிரை. ஸோ கருப்பு பெண் குதிரை நீங்கள் வளர்த்தலாம், அதுக்கு உணவு கொடுக்கலாம். இல்லை அந்த கருப்பு பெண் குதிரை படத்தை கூட நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம். இதோட இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சுவரி இருக்கு இல்லையா, மார்ச்சுவரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் இல்லையா, அந்த டெட் பாடிஸ் எல்லாம் வைக்கிறாங்க அந்த இடம். அப்புறம் வந்து சிமெட்ரி, சுடுகாடு. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும். அடுத்ததுக்குண்டான காயத்ரி மந்திரம் அப்படி பார்த்தோம்னா ஓம் வைவஸ்தாய வித்மகே, ஓம் வைவஸ்தாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ யம பிரச்சோதயாத். ஓம் வைவஸ்தாய வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ யம பிரச்சோதயாத். ஸோ நான் இவ்வளோ நேரம் நம்ம ராகு பகவான் உண்டான நட்சத்திரங்கள்லாம் திருவாதிரை சுவாதி சதயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். யாருக்காவது நேர்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னால் இப்போ முடியலைன்னா கூட நான் லேட்டராக அப்புறமா வந்து ப்ரோக்ராம் முடிச்சப்பறம் கூட உங்களை நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரம் வந்து புரியலைன்னா கூட நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு உண்ட வழிபாடும் அதிபதி குரு